கண்மணி அன்புடன் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி வீட்டில் இருந்து அவங்க அம்மாவும் அத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீபாவளிக்கு வந்து சீர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீரெல்லாம் பார்த்து அவங்க பாட்டி வந்து ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு சீரா, இதெல்லாம் தூக்கிட்டு இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கண்மணியோட அம்மாவையும் அத்தையும் ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்த சீரெல்லாம் எடுத்து அசிங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையை எவ்வளவோ வந்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதனால கண்மணியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்மணியும் அவங்க அம்மாவையும் அத்தையும் வந்து இருங்கம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா திரும்ப எப்போதும் போல் கண்மணியை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, உன் குடும்பத்துக்கு இந்த ஃபேமிலியில் மரியாதையே இல்லை, பாட்டி எப்படியா நடத்துகிறாங்க பாத்தியா, இப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் நீ எதுக்கு கண்மணி வாழணும், அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்து உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்காக தான் அவர் பேசினாரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அம்மா முன்னாடி பாட்டு முன்னாடி ஒரு நடிப்பு தான், உண்மையிலேயே அவருக்கு உண்மையிலே பாசமே இல்லை. நானாக இருந்தால் என் தாலி கட்டினதுக்கு பதில் சொல்லிடான்னு சொல்லிட்டு அவரை சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை ஏற்றி விடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க. வெண்ணிலா என்ன பேசினாலும் கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா அன்பு மேலே வச்சிருக்க நம்பிக்கை போகாத மாதிரியே தான் பேசுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.